தமிழ்நாடு அரசின் பட்ஜெட்டில் விவசாயிகளுக்கான புதிய மானிய அறிவிப்புகள் எதுவும் இடம்பெறவில்லை என குற்றம் சாட்டி திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர் கூட்டத்திலிருந்து 50க்கும் மேற்பட்ட விவசாயிகள் வெளிநடப்பு செய்தனர். மேலும் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் கலந்து கொண்டனர். கூட்டம் தொடங்கிய சில நேரத்திலேயே தமிழக அரசு விவசாயிகளுக்கு எந்தவித புதிய சலுகைகளையும் அறிவிக்கவில்லை என கூறி விவசாயிகள் அதிருப்தி தெரிவித்தனர். மேலும் குறைதீர் கூட்டம் நடைபெறும் நாளில் மாவட்ட ஆட்சியர் சிவசௌந்தரவல்லி பெரும்பாலும் கலந்து கொள்வதில்லை என்றும் தாங்கள் அளிக்கும் மனுக்களுக்கு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படுவதில்லை என்றும் விவசாயிகள் குற்றம் சாட்டினர். இது ஒரு ஆண்டுக்கு மேலாக தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் பலமுறை கோரிக்கை வைத்தும் தீர்வு கிடைக்கவில்லை என்றும் அவர்கள் தெரிவித்தனர். பின்பு ஒருபுறம் தமிழக அரசு விவசாயிகளை புறக்கணித்து வருகிறது, மறுபுறம் திருப்பத்தூர் மாவட்ட நிர்வாகமும் விவசாயிகளை முற்றிலும் ஒதுக்கி வருகிறது என விவசாயிகள் குற்றம் சாட்டினர். குறிப்பாக கோட்ட அளவில் நடைபெற வேண்டிய விவசாயிகள் குறைதீர் கூட்டங்கள் முறையாக நடத்தப்படுவதில்லை என்றும் அவர்கள் தெரிவித்தனர். அதேபோல் கருங்கோழி பராமரிப்பு தொடர்பாக தமிழகம் முழுவதும் போராட்டங்கள் நடைபெற்று வரும் நிலையில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு பொய் வழக்குகள் பதிவு செய்யப்படுவதாகவும் குற்றம் சாட்டினர். இந்நிலைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இன்றைய கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்ததாக விவசாயிகள் தெரிவித்தனர். வெளிநடப்பால் ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. அதிகாரிகள் விவசாயிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த முயன்றதாக கூறப்படுகிறது. தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் இன்னைக்கு திருப்பத்தூர் மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டம் நடைபெற்றது. இந்த விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டத்தை நாங்கள் விவசாய அமைப்புகள் மூலமாக அனைத்து சங்கங்களின் சார்பாக இன்னைக்கு வெளிநடப்பு செய்கிறோம். ஏன் அப்படின்னு சொன்னாங்களா, தமிழக அரசு இந்த பட்ஜெட்டில் நிறைய நாங்கள் எதிர்பார்ப்பு இருந்தது. நிறைய சலுகைகளும் கோரிக்கைகளோட மானியங்களெல்லாம் அறிவிச்சிருந்தாங்க. ஆனால் விவசாயிகளுக்கான மானிய கோரிக்கைகள்ன்றது எதுவும் இல்லை. இது ஒரு மிகுந்த ஏமாற்றத்தை கொடுத்துருக்காங்க. நகை கடன், டிராக்டர் கடன், பயிர் கடன், உற்பத்தி மானியம், இந்த மாதிரி எந்த விதமான சலுகையும் இல்லை. இதை தமிழக அரசுக்கு தெரிவிக்கின்ற நோக்கத்தோடும் அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னுங்களா, திருப்பத்தூர் மாவட்டத்தில் நடக்கிற விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் பெரும்பாலும் கலந்துக்கிறதே இல்லை. இது ஒரு குற்றச்சாட்டு. ரெண்டாவது என்ன அப்படின்னா, நாங்க கொடுக்கிற மனுக்கள் மீது எந்த விதமான நடவடிக்கை எடுக்கிறதுல 6 மாசம் 1 வருஷம் தொடர்ந்து இதே தான் நாங்க கோரிக்கையாவே சொல்றோம். எங்களை என்ன நினைக்கிறாங்கன்னா தெரிய மாட்டேங்குது. ஒரு பக்கம் தமிழக அரசு இந்த ஓரவஞ்சனையோட நடந்துக்கிறாங்க அப்படின்னா, மாவட்ட நிர்வாகம் முற்றிலும் எங்களுடைய விவசாயிகள் கோரிக்கை எந்த விதமான மனுக்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கிறதுல, கோட்ட அளவில் நடக்கிற விவசாயிகள் குறைதீர்ப்பு நடக்கிறதே இல்லை. நாங்க பலமுறை கோரிக்கை விடுக்கிறோம், நடத்துங்க அப்படின்னு. அதை நடத்துறதுல இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள். குறிப்பாக சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, இந்த கறிக்கோழி பராமரிப்பு கூலியை உயர்த்தணும் அப்படின்னு தமிழகம் முழுவதும் போராட்டத்தை முன்னெடுத்துட்டு வராங்க. முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தல, பொய் வழக்குகள் அதிகமா போடுறாங்க. இந்த மாதிரியான குற்றச்சாட்டை முன்வைத்து நாங்க வெளிநடப்பு செஞ்சிருக்கிறோம்.